ஜெபம் பண்ணிடுறேன். Loving Heavenly Father, precious Lord, thank you, Lord, for bringing us together. Thank you, Lord, for allowing us to call you Father. Thank you, Lord, for revealing your Son to us, giving your Son to us, Father. Thank you, Lord, for saving us so that we are part of your church. Bless this time, Father. Open our minds and ears for us to understand what exactly it means to be part of the church, Lord. It's your chosen group, the bride, the building, the temple, and you have invited us, chosen us, and kept us part of the church. Help us, Father, not to take it lightly. Help us, Father, to understand the gravity of it, the weight of it, the magnitude of it. Teach us, Lord, our duties. Teach us, Lord, lovingly to perform it and bring you all the glory you deserve. You are a worthy Lord. Teach us, Father, to be worthy servants. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Okay, so we are looking at history of the churches, and we are kind of ending the series with Revelationல இருக்கிற 7 churches. So நம்ம அந்த 7 points ஞாபகம் வச்சுக்கோங்க. Name of the church, அதோட Greek meaning, title of Jesus, அவர் from address மாதிரி அந்த லெட்டர் எழுதும் போது அவர் what he is writing, what he is telling, அது நல்ல பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ற பாயிண்ட்ஸ், கன்சர்ன்னு சொல்றது, காஷன். ஓகே, அந்த 3 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் there is a reward. அதெல்லாம் கேட்டு ஒபீடியண்ட்டாக இருந்தால் மற்ற இது எல்லாத்தையும் ஹேர்டில்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஃபார்மாக இருக்கிறவங்களுக்கு என்ன ரிவார்டுன்னு, விச் வி ஹவ் நாட் லுக்ட் அட் ஸ்டில் நவ். நம்ம மொத்தமாக ஒரு நாள் பார்ப்போம். அண்ட் whom it is the message for. அந்த லெட்டர் யாருக்கு? நாட் only for the church, but it is also for us. இல்லை, whoever has a ear. ஸோ இந்த 7 points கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம், ரைட்டா? ஸோ கடைசியாக 2 weeks actually we have been interestingly looking at Thyatira, the corrupt church. That is the title given. Thyatira means daughter. அந்த வார்த்தையிலேருந்து you can make out it means daughter. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி அதில் எழுதுகிற பாயிண்ட்ஸும் நிறையாவுமே ஒரு லேடி பற்றின பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 7 ரெவலேஷன் சர்ச்சஸில் இருக்கிற ஊர்லேயும் இருக்கிறதுலே குட்டி இன்சிக்னிஃபிகண்ட், ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷல் இல்லாத ஊர் அந்த தயட்டீரா தான். நத்திங் கிரேட். மற்றதெல்லாம் ஒரு பெரிய போர்ட்டு, ரொம்ப பிஸி சிட்டி அப்படிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண குட்டி ஊர். ஆனால் இதுக்கு தான் லாங்கஸ்ட் லெட்டர். ஸோ மெயின் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஜெசபெல், அகெயின் ஒரு லேடி, ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட்டஸ் இஸ் இன் த சர்ச், இன்சைட் த சர்ச். ஸோ தட் இஸ் அ பிக் இஷ்யூ. இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்ஸில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ன்னு இருக்கும், ஃபால்ஸ் அது இருந்தாலும் நீங்கள் ஃபேமாக இருக்கீங்கன்னு இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இதில் உள்ளேயே சர்ச்சுக்கு உள்ளேயே. ஸோ தட் இஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் மோசமான ஒரு சிச்சுவேஷன், வேர்சனிங் சிச்சுவேஷன். ஓகே, ஜெசபெல் இஸ் இன் த சர்ச். அதனால நம்ம ஜெசபெல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால குயின் ஜெசபெல் பற்றி நம்ம வி ஸ்பெண்ட் சம் டைமில் அதில் ஒரு அது கொஞ்சம் படித்தோம். அதில் ஜெசபெல் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு ஓரளவுக்கு லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பாடம் படிக்கலான்றது தான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? ஸோ வி டிட் தேட். ஈவன் ஹர் சில்ட்ரன், ஹர் ஃபேமிலி வாஸ் பனிஷ்ட் பிகாஸ் ஆஃப் குயின் ஜெசபெல்ஸ் ஈவிலாக இருக்கிறனால. ரைட், இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு லேடி பாயிண்ட். பால், சைலஸ், டிமோத்தி எல்லாருமா சேர்ந்து போய் மெசடோனியாவுக்கு அழைப்பு பால் போவார். மெசடோனியா யூரோப்பில் இருக்குது.
ஸோ அது வரைக்கும் மிடில் ஈஸ்டில் இருந்தார். ஓகே, அது விச் இஸ் கன்சிடர்ட் ஏஷியா இல்லையா? ஸோ இங்கே தான் இருந்தார், டர்க்கி வரைக்கும் போயிருந்தார். ஆனால் இப்போ ஹி கோஸ் டு ஃபர்ஸ்ட் மெசடோனியாவுக்கு போகிறார். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கன்வெர்ட். ஓகே, ஸோ அதுதான் லிடியா. ஸோ அந்த இந்த லேடி அந்த டாட்டர்ன்ற பாயிண்ட் ஹைலைட் ஆகிட்டே வர மாதிரி இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இன் ரெவல்யூஷன். எனக்கு அப்படி தோணுச்சு. ஒவ்வொரு லெட்டர்லையும் அந்த டைட்டில் இஸ் லிங்க்ட் வித் த மெசேஜ் அண்ட் ஆல்சோ ஜீசஸோடைய டிஸ்கிரிப்ஷன் இஸ் லிங்க்ட் வித் த சிமிலர் மீனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நல்லா வசதியாக இருக்கும் அது ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தயட்டீரால அந்த லேடி நிறையா இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் அந்த ஒரு டூல் மாதிரி சொன்னேன்ல, இஃப் யூ ரிமெம்பர் த ஹிஸ்ட்ரி டைம்லைன் ஞாபகம் வந்ததுன்னா, இந்த டைம்லைன் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட் இஸ் த டைம் வென் மேரி took a lot of importance in the church. எப்படி எப்படி ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள மேரி எப்படி ஹைலைட் ஆனாங்க யோசிச்சு பாருங்களேன். ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இருக்கட்டும், ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சாக இருக்கட்டும், மேரி சடன்லி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கரப்ட் ஆகி ரொம்ப சர்ச்சில் முன்னிலையில் இருக்கிறது மேரி மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஜீசஸ் செகண்ட் பாயிண்ட் ஆன மாதிரி அந்த அளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷன் ஆனது இந்த டைம் பீரியட்ல, இந்த ரோமன் கேத்தலிக் டைம் பீரியட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு இந்த லேடி இது வருது இல்லை. ஓகே, கூல். நவ் நேம் மீன்ஸ் டாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன். ஸோ and if you want to know a little about Lydia, so she's a lady. She's from Thyatira, in the ஊர்க்கார lady. She's a Gentile, a Jew இல்லை அவங்க, அதனால ஒரு ஜென்டைல் கன்வெர்ட். ஓகே, ஆனால் ரிச் லேடி, ஒரு பிஸ்னஸ் உமன், ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் லேடி. ஆக்ட் 16 இதை பற்றி இருக்கு, எப்படி பால் போறாரு அங்கே. ஒன்று ரெண்டு கமெண்ட்ரி வாசிச்சதுல வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், மெசடோனியாவில் யூஸ்வலாக பால் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற லோக்கல் சினகாகுக்கு தான் போவார் இல்லையா. சினகாகுக்கு போய், சினகாகில் யார் இருப்பாங்க? ஜூஸ் இருப்பாங்க, மென் அண்ட் விமன் இருப்பாங்க, வெவ்வேறு போர்ஷனில் இருப்பாங்க, கலந்து உட்கார மாட்டாங்க, வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. பட் தேவர் தேர் அண்ட் அது தட் பிளேஸ் வாஸ் லைக் ஃபார் அ பைபிள் ஸ்டடி பிளேஸ். ஸோ அதுக்கு லீடர்னு ஒருத்தவங்க கிடையாது, பிரசங்கம்னு ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க. யாராவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ யூஸ்வலி பால் கோஸ் தேர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் எப்படி மெசையா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராஃபஸி எல்லாம் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மெசையாக்கு, அதுதான் ஜீசஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி தான் பேசுகிறார் அவர். யூஸ்வலி தட்ஸ் இஸ் டயலாக். ஸோ சினகாக் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்கிருந்துட்டு தான் he will go and talk to other Gentiles. யூஸ்வலாக அதுதான் அவருடைய பேட்டர்ன். மெசடோனியாவில் லுக்ஸ் லைக் தே didn't even have a synagogue. யூரோப் இல்லையா, மேபி there was not even a synagogue, but he heard about this group of women who will join and pray to God. Okay, so they are Gentiles, they are not in a synagogue, but they know Yahweh God. ஓகே, ஸோ அவர்கிட்ட ஜெபம் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் விமன், அதுக்கு லீடர் மாதிரி இவங்க இருந்திருப்பாங்களா இருக்கும், லிடியா இருந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால தான் தே கோ டு மெசடோனியா, மெசடோனியா கண்ட்ரி, பிலிப்பி ஊர். அங்கே போய் தே ஆர் டாக்கிங் டு திஸ் லேடி அண்ட் அந்த லேடி கெட்ஸ் கன்வெர்டட், அவங்க ஃபேமிலி கெட்ஸ் பேப்டைஸ்ட் அண்ட் அவங்க தயட்டீராக்கு இன்வைட்டும் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட இருங்க, தங்கிருங்க. பிலிப்பிலையும் இருக்காங்க. ஸோ பெரிய கெஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த லேடி தான் போய் தயட்டீரால சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ரைட், just understanding, it's nice to know this story. So yeah, so this is Thyatira. Thyatira I mean Lydia பத்தி. Okay, oh லிடியான்னு பேரே எழுதல. Okay, Lydia, but it is okay. Right, it's a தயட்டீரா ஒரு கரப்ட் சர்ச்னு பார்த்தோம், தப்பா இருக்கு வசனம். ஓகே, அதில் உள்ள 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ ஐம் கோயிங் டு கோ குவைட் ஃபாஸ்ட். அந்த வசனம் தப்பா இருக்கு. ஓகே, இட் இஸ் தப்பா பேஸ்ட் ஆயிருக்கு.
So என்ன நல்ல points about Thyatira church? Jesus knows everything. So Jesus knows. என்னது, they worked very hard. So முன்னால இருந்ததுடன் கூட 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 they are working. அந்த மாதிரி ஒரு சர்ச். நிறைய கடவுளுக்கு வேலை செய்யணும், மினிஸ்ட்ரி பண்ணணும். மினிஸ்ட்ரினா நாட் காஸ்பல் ஒர்க், பட் மற்ற ஒர்க்ஸ், ரைட், அதுகள் செய்யணுன்ற அந்த ஆர்வம் உள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்திருக்காங்க. தே ஹேட் அ லாட் ஆஃப் லவ். ஓகே, லவ் இருந்தால் தான் அந்த சர்வீஸ் வரும். அந்த அந்த அவுட்புட் ஆஃப் லவ் சர்வீஸ் இருந்திருக்கு. பிகாஸ் தட்ஸ் வாட் ஜீசஸ் இஸ் அப்ரிஷியேட்டிங் தெம், கமெண்டிங் தெம். ஃபெய்த் வாஸ் ஸ்ட்ராங். ஸோ தே ஹேட் தேர் ஃபெய்த். அதனால பர்சிக்யூஷன்ஸ் வந்தாலோ ஆட்டங்கள் வந்தாலோ they were being patient as well. So இப்படியும் இருந்திருக்காங்க Thyatiraல. they were having that as well. Okay, okay. So Thyatira churchல வந்து, as we saw before, and the Jezebel was a prophetess who is inside the church. So that is the worst part. ஏன் அது ஒரு பெரிய மோசமானது? வெளியில இருந்தா அந்த டீச்சிங்கை உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள படாம இருக்கணும்னு அது சொல்லி கொடுத்து நம்ம the church members can be strong. பட் உள்ள அக்செப்ட் பண்ணி மெம்பரா ஷோல்டரா சீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்கன்னா, then it is much more difficult. They have compromised already. அந்த பெர்கமம் சர்ச் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இது ரொம்ப மோசமாகி உள்ளேயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த டாலரேட்டிங் காம்ப்ரமைஸ்லாம் நல்ல வார்த்தைகள் மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ் வார்த்தைகள் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஸோ தே டிட் தட், அண்ட் நவ் த ஈவில் இஸ் இன்சைட் த சர்ச். இப்போ சர்ச்சே ஈவில் ஆன மாதிரி ஆயிடுது இல்லை. நவ் தே ஆர் அக்செப்டட் அர் டீச்சிங். அதை அக்செப்டும் பண்ணி அதனால ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ முதல்ல உள்வாங்கினாங்க, மனசுக்குள்ள போயிருக்கோம். இட் ஹஸ் கம் அவுட் as action. Committed also. They committed immorality. They ate. எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆக்ஷனா வெளியிலையும் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த வசனம் ஏன் இந்த லாஸ்ட் வசனம் ஏன் எழுதி வச்சிருந்தேன்னா, 1 Colossians 6:18. I know realized it is interesting. 1 Colossians ama Corinthians. Corinthians. What is wrong? 1 Corinthians 6:18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ரொம்ப ஒரு பயங்கரம் இல்லை? நான் ஒருவேளை இந்த பாயிண்ட் முன்னாடி நோட் பண்ணலையா, இல்லை இந்த வசனத்தை நோட் பண்ணலையான்னு தெரியல. அடிக்கடி வாசிச்ச வசனம் மாதிரி தான் இருந்தது. பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை திஸ் பாயிண்ட். He who commits sexual immorality sins against his own body. மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். கொலை பண்ணா மற்றவங்களுக்கு கெடுதல், பொய் சொன்னா மற்றவங்களுக்கு கெடுதல். இன்னும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த செக்ஷுவல் இம்மாராலிட்டி மட்டும் நமக்கே கெடுதல், ரைட்? ஸோ தட் ஐ ஃபவுண்ட் தட் இட் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். பட் வை இஸ் அவர் பாடி நாட் டு பி கெப்ட் ஹோலி? பிகாஸ் it is the dwelling place of the Holy Spirit. Correct தானா? Body is the temple of Holy Spirit. Correct. 6:19 என்னது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. ஏன் இந்த பாடிக்கு அகெயின்ஸ்டா நீங்க சின் பண்ணாதீங்க? பிகாஸ் the Holy Spirit is dwelling within us. சர்ச் இப்ப யோசிச்சு பாருங்க. இஃப் சர்ச் இஸ் God's presence இருக்குன்னா, accepting an evil prophet or prophetess or evil teachings or ஜீசஸ்க்கு எதிர்த்து இருக்கிற டீச்சிங்ஸ் or corrupt teachings accept பண்ணிருந்தோம்னா, it's equivalent to sexual immorality இல்ல? You get me? அந்த 2 பாயிண்ட் அது நல்ல மேட்ச் ஆன மாதிரி. ஓகே, ஸோ தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் வேற. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தெம். கரப்ட் சர்ச்சில் எப்படி தே ஸ்டார்டட் டூயிங் திங்ஸ் பேட்லி. ஓகே, காஷனிங் அதுதான் நிறையா இருந்தது இல்லை? ஸோ இஃப் யூ நோட்டிஸ், கேன் வி ரீட் ரெவலேஷன் 2:21 to 25?
அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். போதும். ஓகே, so if we note பண்ணி பார்த்தீங்கன்னா, even for that evil prophetess God is giving time to repent. ஓகே, சர்ச்சுக்குள்ள இருக்கிற wrong teachers-க்கும் God is giving grace time to repent. ஓகே, repent பண்ணலன்னு பனிஷ்மெண்ட்டும் என்னதுன்னு சொல்லிட்டாரு. அதான் காஷனிங் இல்லையா, வார்ன் பண்ணிட்டாரு. இஸ் தட் கிளியர் இல்லையா? அவங்களுக்கும் உண்டு, இன்க்ளூடிங் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அவங்க பின்னால போய் அந்த இதை கரெக்ட்னு சொல்லி நம்பி போறவங்க வித்தின் த சர்ச் அகேன், அண்ட் ஃபாலோவர்ஸ், மற்ற ஃபாலோவர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி செய்கிற காரியங்கள் செய்கிறவங்க, போத் மைண்ட் அளவில் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஆக்ஷன்ஸில் செய்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிரேட் ட்ரிபுலேஷன் இஸ் தேர். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், நம்ம டைம்லைனில் த சர்ச் பிறந்த காலம் பென்டிகாஸ்ட் டே, கரெக்டா? அண்ட் அது என்னைக்கு எண்ட் ஆகும்? ராப்சர்ல எண்ட் ஆகும். கரெக்ட் தானா? ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அந்த ராப்சருக்கு அப்புறம் தான் கிரேட் ட்ரிபுலேஷன். யூ ரிமெம்பர் தட், ரைட்? ஸோ இந்த பயங்கரங்கள், வெதர்ல வார்ஸ் அண்ட் ஃபேமின்ஸ் அண்ட் சன் பிகம்ஸ் டார்க் அண்ட் அந்த காரியங்கள் எல்லாம் கிரேட் ட்ரிபுலேஷன்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ என்ன நம்புறோம்னாக்கா, அதுக்கு முன்னால சர்ச் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஸோ கிளியர். அந்த சர்ச் மெம்பரா இருந்தாலும் பிலீவர்ஸை கொண்டு போகப்பட்ட ராப்சர்ல இவங்கெல்லாம் இல்லை. தே ஆர் கோயிங் டு கோ த்ரூ கிரேட் ட்ரிபுலேஷன். இஸ் தட் கிளியர்? தே ஆர் சர்ச் மெம்பர்ஸ், பட் பிகாஸ் தே டிட் நாட் understand Jesus, they did not understand the doctrine, they were too tolerant with evil entering the church or evil within the church. They were following the evil, they were accepting their evil ideas or commands or compromising with it, and then it leads to great tribulation. Simple. Okay, so this is God telling. ட்ரிபுலேஷனுக்கு அப்புறம் டெத் இஸ் ஆல்சோ ஃபார் த ஃபாலோவர்ஸ். இது ரெண்டும் அந்த வேர்ஸ் 22 and 23 பார்த்துருங்க, இல்லாட்டி வாசிச்சிருங்க யாராவது. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஓகே, he knows எல்லாம், மைண்டு, ஹார்ட்டும் ஐடியாஸும் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆக்ஷன்ஸ் படி he'll judge also. And death for her follows. Clear தானா? It was clear, right? Clear. பார்த்துக்கோங்க. ஓகே, all right. Okay. Did you notice it is for all churches? Verse 23. It is not just for the church in Thyatira. எல்லா சர்ச்சும், and all the churches shall know. எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஐயா, அப்போ நம்ம சபையும் இதுல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் வார்னிங் ஃபார் எவ்ரிபடி, எவ்ரி சர்ச். எல்லா சர்ச்சுக்கும் வார்னிங் கொடுத்தாச்சு. இதே வார்னிங் தான். அது சர்ச்சுக்கு உள்ள இருக்கிற ஈவில் டீச்சர்ஸ் ஆர் ஈவில் ப்ராஃபிட்ஸுக்கு வார்னிங், அதை ஃபாலோ பண்றவங்களுக்கும் வார்னிங். அந்த டிசர்ன்மெண்ட் இருக்குல்ல, நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த டிசர்ன்மெண்ட் நம்ம பொறுப்பு, அதில் தான் இருக்கு.
It's in our hands. We can get guidance from the Holy Spirit, but it is still we need to discern. நமக்கு தெரியணும். ஏன்னா பனிஷ் பண்றாரே, நீங்க தெரியாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லல. ஃபாலோ பண்ணி போனோம்னா, காம்ப்ரமைஸ் ஆனோம்னா, அது பரவாயில்லன்னு சொன்னோம்னா நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆல் சர்ச்சஸ்க்கு உண்டு இது. ஓகே. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் நோட், த ஜட்மெண்ட் இஸ் ஃபார் மைண்ட் அளவில் நினைச்சா கூட, வெறும் தாட்னா கூட ஒர்க்ஸ் ஓகே, பட் ஈவன் த தாட். verse 23 திரும்ப பார்த்துருங்க. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். He sees உள்ளந்திரிகளையும் தெரிகிற கடவுள் இல்ல. He sees everything. He knows இருதயங்களையும் இருதயங்களையும், heart and KJVல என்ன எழுதியிருக்கான்டி? அது ஒரு கஷ்டமான வார்த்தை. I will kill her children with death, and all the churches shall know that I am he which searches the reins and hearts, and I will give unto every one of you according to your works. அந்த reins வந்து மத்த இங்கிலீஷ்ல மைண்ட்னு இருக்கு. மைண்ட் அண்ட் ஹார்ட். இதுல ரெயின் வந்து குதிரையில ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் இருக்கு. இதுல ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட், அதான் மைண்ட்னு ஆயிருச்சு. ஸோ கேஜேவில ரெயின்னா அதுதான்ல, இந்த ஹார்ஸ்ல நம்ம கட்டி குதிரையில ஒரு கயிறு மூக்கு வழியா கட்டி வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இட் கைட்ஸ் த பர்சன். Mind only guides the person. Then they would have kind of translated to mind. Okay, so Jesus is seeing even our thoughts. So whenever we talk about judgment, remember it is not only on actions and works, but even thoughts. Amazing. Okay, even the mind and heart la nenachadu kuda he is noticing and he is judging. So need to be extremely careful. எல்ரோயி கடவுளாச்சே, he sees everything இல்ல. It's not just a comfort எல்ரோயி, he sees everything, right? Okay. இப்போ பார்த்தீங்கன்னா காஷன் தானே பண்ணிட்டே வராரு. இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி வசனங்கள், ரைட்? அதுல உண்மையா இருந்தவங்களுக்கு என்னன்னும் இருக்கு இல்ல. those who are not followers of Jezebel, even though ஃபுல்லா இந்த இதுகள்லாம் சர்ச்சுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இமேஜின் தட். இதுல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, அதன்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. அப்போ சர்ச்சுக்குள்ளேயே கொஞ்சம் வினோதமா கடவுளை உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கடவுளுக்கு உண்மையான பிலீவர்ஸ் இருந்திருந்திருக்காங்க, ரைட்? அவங்க இந்த இதுக்குள்ள விழல. அந்த ப்ராஃபட்டுடைய காரியங்கள், செயல்கள், வார்த்தைகளை எந்த அளவுக்குன்னா சேட்டனுடைய பிட்டுன்ற கடவுள் சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஈவலா இருந்திருக்கு, அவ்வளோ ஒரு பயங்கரமா இருந்திருக்கு. பட் இது விதின் த சர்ச் ஒரு மாதிரி இருக்குல்ல. இட் இஸ் ஸோ பிட்டர், ஸோ டிஃபிகல்ட் டு அக்செப்ட். சர்ச்சுக்குள்ளையான் இருக்கு. பட் யோசிச்சு பார்த்தா சர்ச்சுக்குள்ள, ரைட்? அதுல விழாதவங்க இருந்திருக்காங்க, ரைட்? அதுல அந்த ஜெசபெல்ல ஃபாலோ பண்ணாம இல்லாம பியூரா அவங்க ஜீசஸ் இன்னும் நம்பி இருக்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜீசஸ் கொடுக்குற வெரி லவ்விங் ப்ராமிஸ், லைக் தெர் வில் நோ போர் மீ பர்டன். ரொம்ப பர்சிக்யூஷன்ஸோ ரொம்ப அந்த அதுகள்லாம் இல்லாம they are covered, they are protected. God is telling, நீங்க இந்த இவ்வளோ ஒரு தப்பான சரௌண்டிங்ல உண்மையா வர்ஷிப் பண்றது ரொம்ப அதிசயம்தான் இல்ல. அந்த பீப்புளுக்கு நோ மோர் பர்டன். ஓகே, அண்ட் ஹீ இஸ் டெல்லிங் ஹோல்ட் ஃபாஸ்ட். வந்துடுறேன், ஜஸ்ட் பி ஸ்ட்ராங், விட்டுறாதீங்க, நோ டோன்ட் லூஸ் ஹோப். அந்த இதெல்லாம் ஜஸ்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட். ஸோ பியூட்டிஃபுல், ஒரு நைஸ் எண்டிங் டு திஸ் காஷன் பார்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த 3 points, ரைட்? we know that works கடவுளுக்கு தெரியும்,
ஒரு நல்ல சர்ச்சா, ஒரு ஆக்டிவ் சர்ச்சா இருந்திருக்கு. நல்லா பிஸியா சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க அன்பா. இருந்தாலும் உள்ள அவ்வளோ ஒரு பயங்கரம் வாஸ் ஆல்சோ தேர் அண்ட் தேவர் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் காட் ரிமைண்ட்ஸ் தெம், ரிப்பென்ட் பண்ணுங்க, ஜட்ஜ்மெண்ட் உண்டு, எல்லாத்துலேயும் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் உண்டு, ஆல் சர்ச்சஸ்க்கு உண்டு. பட் இஃப் வி ஆர் நாட் following false teachers or doctrine or something, we are not burdened anymore. Yeah, there is no more burden. அது பண்ணலைன்னா ட்ரிபுலேஷன் தான் வெயிட்டிங், ராப்சர்ல மிஸ் ஆயிரும். ஓகே, he is coming soon. Any questions, any thoughts pa? Okay. இல்லம்மா. Okay, so இந்த இதுல what we have not yet seen வந்து how Jesus describes himself to this church. இல்லையா? அது வாசிக்கிறீங்களா? How does Jesus describe himself to Thyatira? Revelation 2. எந்த வசனமா? Revelation 2 beginningல இருக்குமே. Beginning, not chapter beginning, Thyatira church beginning. 18 to 29 இல்லக்கா அதுக்கு முன்னாடி இருக்கும். ரெவலேஷன் சர்ச்சுக்கு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது அது என்னவெனில், எபேசு சபைக்குமா? தயட்டிரா சர்ச்சுக்குள்ளத வாசிங்க. 18ல இருந்து தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. கரெக்ட், அதுதான் அந்த வசனம் தான் சொன்னேன். அவளுக்கு போதும், அது போதும். ஸோ ஜீசஸ் தன்னை டிஸ்கிரைப் பண்ற வசனம் என்ன சொல்றாரு? அந்த ஐஸ் லைக் ஃப்ளேம் ஆஃப் ஃபயர், ஃபீட் லைக் ஃபைன் பிராஸ் சொல்றாரு. கரெக்டா? ஸோ அதை வீல் ஜஸ்ட் லுக் அட் தட். ஓகே, ஸோ இந்த ஃபயரி ஐஸ், கண்லேருந்து தீ வர மாதிரி அந்த கண்களை வந்து ரெவலேஷன் சாப்டர் 1ல உள்ளது தானே வருது. எல்லா இந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் வர டிஸ்கிரிப்ஷன் ஜானுக்கு கடவுள் விஷன்ல தன்னுடைய தன்னை காட்டின அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. ஸோ ரெவலேஷன் 1:14 பாருங்க, அதுல அப்படிதான் இருக்கும். ஜானுக்கு அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. 2:18 வந்து தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. ஆமா. சோ ரெவலேஷன் 1:14ல இருக்கிறது தான் இட்ஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் அகைன். 19ல ஜீசஸ் வந்து செகண்ட் கம்மிங் எர்த்துக்கு வர்றார். செயின்ஸோட ராப்சர்ல போன சர்ச் மக்கள் மற்ற எல்லா பிலீவர்ஸ் சேர்ந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட் செயின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமா சேர்ந்து தே ஆர் கம்மிங் பேக் அகேன். ஓகே, அதுல உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. 19:12 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. நம்ம ஜீசஸ் நினைக்கும் போது இப்படி நினைக்கிறது இல்லைல்ல. ஆமா, பட் திஸ் இஸ் ஹிஸ் செகண்ட் கம்மிங் விஷன். he is going to be like this, right? அதனால தான் ஆமா, it's not a lamb like Jesus, he's a lion like Jesus, right? ஆக்சுவலி அவரோட அப்பியரன்ஸ் இப்ப இருக்கிற அப்பியரன்ஸ வச்சுட்டு தான் அவரை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா the entire the way of worship itself will be different. அதே கரெக்ட், absolutely right. நம்ம அந்த lamb like ஜீசஸே ஹாப்பியா பிடிச்சிட்டு, ஆனா சர்ச்சுக்கு அவர் லவ்விங் சேவியர் அப்படின்றனால அவரை ரொம்பவே சாந்தமாக்கி அவருடைய கிராஸ்ல அவர் பட்ட கஷ்டம், எனக்காக கஷ்டப்பட்டார் அப்படின்ற அந்த பாயிண்ட் மட்டும் we forget that he is a resurrected King of Kings, Lord of Lords. அந்த பாயிண்ட் we miss out a lot. ஆமா, those யாருக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்றாங்களோ we better share with people that
the second coming Jesus is going to be very different. Be aware. அது தெரியணும். ஆமா, very true, very true. இந்த ஏஞ்சல்ஸ்க்கு கூட some of the description of the angels in Bible பார்த்தீங்கன்னா little bit இந்த fiery eyes, blazing eyesலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்? Because they are reflecting Jesus. Correct தானா? They are, if we become holy and we are glorified after our death, we will be transformed ன்னு இருக்கு. கரெக்ட் தானா? We'll become different. அப்போ we'll be a little bit like him, right? அதனால தான் ஒருவேளை அதனால தானோ என்னமோ ஏஞ்சல்ஸ், சம் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் டிஸ்கிரிப்ஷனும் அப்படி இருக்கும். 1-2 இன்ஸ்டன்சஸ் பாருங்க. ரிசரக்ஷன் டைம்ல இருந்த ஏஞ்சல்ஸ், மேத்யூ 28:3. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. கண்டினியூ பண்ணும். மேபி தமிழ்ல 4ல இருக்குமா? காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 3 திரும்ப வாசிங்க. அதுல இருந்துச்சா? ஒருவேளை எனக்கு தமிழ்ல ஆமா, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, மின்னல் போல இல்ல, லைட்னிங் மாதிரி. சன்னை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்ல, டூ பிரைட், ரொம்ப ரொம்ப பிரைட். மின்னல் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். கரெக்ட் தானா? ஸோ ஆமா, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி லைக் சூரியன் மாதிரி ஜீசஸ்னா அவரை நம்மளால பார்க்க முடியாது, லைக் இட் இஸ் டூ பிரைட். ஆனா ஏஞ்சலுக்கு வந்து அதுல உள்ள ஒரு குட்டி ரூபம், ஒரு குட்டி பார்ட் வந்து ஒரு சின்ன லைட்னிங் மாதிரி சின்ன அளவுல ஒரு ஏஞ்சலுக்கு இருந்திருக்கு. ஓகே, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல, பட் எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர். ஓகே, டேனியலுடைய சாப்டர் 10லயும் ஒரு ஏஞ்சலோட விஷன் இருக்கும். அது பார்க்குறீங்களா? டேனியல் 10:6. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னல்களின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறைத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜன கூட்டத்தில் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அது கம்பேர் பண்ணோம்னா அதுவும் அப்படி இருந்துச்சா? ஸோ எனக்கு ஐ தாட் ஐல் ஷேர் தட். ஸோ இதுவும் லைட்னிங் மாதிரி இல்லை, இந்த ஏஞ்சலோட முகத்தோட பிரைட்னஸும் லைட்னிங் அளவு தான். இது ஜீசஸோட கண்ணில் இருந்து ஃபயர் வர மாதிரினாக்கா இது வெறும் டார்ச் மாதிரி. யூ சா தட்? இங்கிலீஷில் நல்லா கம்பேர் பண்ண முடியும். ஸோ டார்ச்னா தீப்பந்தம் தானே? தீப்பந்தம் இஸ் so much small, ரொம்ப ஸ்மால் இல்ல, ஒரு ஆமா. ஸோ அது ஸ்மாலு. அதே மாதிரி சவுண்ட் வந்து ஒரு பெருங்கூட்டத்தில் இருக்கிற சத்தம் எப்படி, பட் பெரிய ஒரு வெள்ளத்துல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சத்தம், அந்த சத்தம் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம குரல்லாம் கேட்கவே கேட்காது, அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா பெருங்கூட்டம், ஒரு மல்டிடியூடோடைய சத்தம் வந்து அவ்வளோ சத்தம் இல்லைல்ல, கொஞ்சம் குறைஞ்ச லெவல். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் கிரேடு கம்மியாக இருக்கிறது ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இது எல்லாத்துலேயும் ஸ்மால் வெர்ஷன் ஏஞ்சலாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஐ தாட் ஐ ஷேர் தட். ஓகே ஓகே. ஸோ கடவுளுடைய மற்ற இடங்களில் இது இட்ஸ் வெரி சிமிலர் அப்பியரன்ஸ். மனுஷனுக்கு காணக்கூடாத ஒரு பிரைட்னஸ், ஒரு ஒளியில் ஆர் ஃபயர், அந்த இமேஜ் தான் வி ஹேவ். மவுண்ட் சீனாயிலையும் அதே தான். எக்ஸோடஸ் 19 நம்ம கூட படிச்சவங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. எக்ஸோடஸ் 19 verse 18.
கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்ஸோடஸ் 9. ஓகே, இது வந்து 19ல கடவுள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 20ல கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி 19ல வந்திருக்காரு. ஒரு 3 டைம்ஸ் கான்சிக்ரேட் பண்ணிட்டு வாங்க, யாரும் மலை கிட்ட வராதீங்க, தொடாதீங்க எல்லாம் வார்ன் பண்ணிட்டு ஹீல் கம். இவ்வளோ வார்னிங் கொடுத்தும் இவங்க எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருந்தும் கடவுள் இறங்கி பேச ஆரம்பிக்கும் போது தே வில் ஆல் டெல், இது எங்களால முடியாதுப்பா மோசஸ், நீ தனியா மெசேஜ் கேட்டு எங்களுக்கு வந்து சொல்லிடு, we cannot bear தான் சொல்லுவாங்க இல்ல. ஸோ அப்பவும் அந்த ஃபயர் மாதிரி இறங்கியிருக்காரு. பிகாஸ் இஸ் க்ளோரி ப்ராபப்ளி so bright. We are only able to explain it with fire. வேற எப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல நம்ம மனுஷருக்கு. So we explain it with fire. Verse 24:17, Exodus 24:17. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. அப்படித்தான் விளங்கி இருக்கும் என்ன, அந்த க்ளோரி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஏதோ என்னமோ இருந்திருக்கு, அது தீ மாதிரி இருக்குல்ல, பிரைட்டா இருக்குல்ல, சூரியன் மாதிரி இருக்குல்ல, அவ்வளவுதான், அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ ஈவன் திஸ் ஃபியரி ஐஸ், பிளேசிங் ஐஸ், நான் இப்போ போட்டிருக்க கார்ட்டூன் மாதிரி இருந்திருக்காது இல்ல, அந்த மாதிரி படம் அந்த மாதிரி இருந்திருக்காது. என்ன ஜானால பார்க்க முடியாத ஒரு பிரில்லியன்ஸ், ஒரு 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 லைட் இருந்திருக்கும். ஸோ ஹீ cannot explain it. ஸோ அதனால அவர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஏப்ரஹாம் கூட ஜெனசிஸ் 15:17ல ஒரு ஹில் மேக் அ ப்ராமிஸ், ஞாபகம் இருக்கா? இந்த கவர்னன்ட், கட்டாயம் உனக்கு இஸ்ரவேலுன்னு ஒரு நாடு கொடுப்பேன், கட்டாயம் உனக்கு ஒரு மகன் தருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். அந்த டைம்ல அந்த ப்ராமிஸ் வந்து ஏப்ரஹாம் தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ப்ராமிஸ்னா 2 பேர் இருக்கணும் இல்லையா? அந்த 2 பேருமே ஒரு விளக்கும் ஒரு தீப்பந்தமும் இருக்கும். ஸோ காட் ரெப்ரசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப், தன்னை எக்ஸ்பிளைன் பண்றது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு, வெளிச்சத்தை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு, வித் லைட் ஆர் ஃபயர் வச்சு. ஜெனசிஸ் 15:17. And it came to pass that when the sun went down and it was dark, behold, a smoking furnace and a burning lamp that passed between those pieces. Burning, திரும்ப அது ரெண்டும் என்ன, what were the two? ஒரு lamp and a torch. A smoking furnace and a burning lamp. lamp, அதான் ஒரு ஃபர்னஸும் ஒரு லேம்பும் போட்டிருக்கோம். அகைன் we are not மனுஷருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத காரியங்கள். ஸோ இது ரெண்டுமே வாஸ் காட் இல்லை, காட் வாஸ் மேக்கிங் எ ப்ராமிஸ் ஆன் ஹிம்செல்ஃப். அது ஹீப்ரூஸில் அப்புறம் வரும். யார் மேலேயும் ப்ராமிஸ் பண்ண முடியாமல் கடவுள் தாமேலேயே ப்ராமிஸ் பண்ணாராம். அதனால தான் இஸ்ரேல் இன்னும் நிற்கிது, ரைட்? பிகாஸ் ஹீ ப்ராமிஸ்ட், ஓகே, ஆன் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ அங்கேயும் அந்த ஃபயர் இஸ் ரெப்ரசன்டட். பென்டிகாஸ்டில் when the third person of Trinity, Holy Spirit வந்த போதும் ஃபயர் வாஸ் இன் பிளே இல்லை, ஃபயர் ஷேப்பில் இருந்தாங்க. Acts 2:3 வாசிச்சிரோமா வசனங்கள்? ஜஸ்ட் ஃபார் ஞாபகப்படுத்திக்கலாம். Acts 2:3. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. So Pentecostல when Holy Spirit came, tongues மாதிரி ஷேப்ல ஃப்ளேம் தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த ஃபயர் தான், கரெக்ட் தானா? Luke 3:16. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக 3:16 தானே, 3:11 அவர்களுக்கு அவன் 3:11 போட்டு 3:16 சாரி. ஓகே, யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். So Holy Spirit in the shape of fire இல்லையா? Again,
So John கொடுத்த repentance baptism was with water. Jesus கொடுக்கிற saved baptism is with Holy Spirit, like fire and Holy Spirit. Okay. Psalm 104 verse 4 கொஞ்சம் different. Matthew 3:11 same தான். அதே இது Matthewல. Psalm 104 verse 4 வாசிங்களேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த வாசகம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்ப நம்ம அவருடைய ஊழியர்கள்னா we are anointed in fire and we become like fire according to Psalm 104:4. கரெக்டா? அப்படிதான் எனக்கு விளங்குச்சு. நான் ரொம்ப அதுல ரிசர்ச் பண்ணல. நான் எனக்கு அப்படி தோணுச்சு. So I thought I'll put. இல்ல அப்படிதான் எழுதியிருக்காரு இல்லையா? Who maketh his angel spirits his ministers a flaming fire. So we are like a flaming fire, isn't it? If we are doing ministry to him. Okay. So once again that fire is in play. அதுக்காக போட்டேன். Okay, Pentecostal fire. And of course நமக்கு தெரிஞ்சது judgmentல definite fire is there. Correct தானா? For sure. He is bright with light. அந்த light represent பண்றது நம்ம இவ்வளோ நேரம் வாசிச்ச வசனங்கள், which is displayed like fire. இது எங்கேயும் ஃபயர்னு இல்ல, மனுஷர் எக்ஸ்பிளனேஷன்ல ஃபயர் இருக்கு. கரெக்டா? ஹீஸ் பிரைட். கரெக்ட்? நான் சொல்றது விளங்குதா? நான் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நான் ஒழுங்கா சொல்றேன்னா, ஆமா, அவரை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இருக்கிற அந்த பிரில்லியன்ட் லைட் ஆஃப் க்ளோரிய மனுஷ ஆத்தர்ஸ் எழுத தெரியாம ஃபயர் அங்கங்க இருக்கும். ஃபயரோ லைட்டோ எழுதப்பட்டிருக்கு. ஓகே, பட் ஜட்ஜ்மெண்ட்ல 100% ஃபயர் இருக்கு. அதுக்கு கிளியர். கரெக்ட் தானா? So again we will look at few verses. நிறைய இருக்கு, but I'm going to show you only, read only couple of verses. Hebrews 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. Correct. Real. So பட்சிக்கிற அக்னினா that is when he is going to punish, when he is judging. Otherwise he is a loving God. Correct தானா? Is that clear? Clear? ஆமா. So அந்த discern அந்த வித்தியாசம் please make a note. Okay, only when he is judging he is a consuming fire. Okay. Isaiah 66:15. இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். Clear இல்லையா? When he is angry, when he is showing his கோபத்தை காட்டுறது with fire. Okay. 1 Corinthians 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். இதெல்லாம் தான் இப்ப சர்ச்சில் நம்ம படிச்சுட்டே வரோம். கரெக்ட் தானா? வேற சர்ச்சில் God sees, he will judge your work எல்லாம் வருது இல்லையா? அதுதான் 1 Corinthians 3:13ல பால் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் கேர்ஃபுல்லா பிஹேவ் பண்ணுங்க, உங்க ஒர்க் எல்லாத்தையும் கடவுள் ஒரு நாள் ஜட்ஜ் பண்ணுவாரு, உங்க கையின் காரியங்கள் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவாரு, மனசளவுல நீங்க நினைக்கிறத ஜட்ஜ் பண்ணுவாருன்னு அவர் பாடம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. ஓகே, பட் we are seeing God is actually judging, right? Okay. Numbers 11, Numbers 16லாம் நடந்த judgments by fire தெரிஞ்சது தான், நமக்கு தெரிஞ்சது. வசனங்களா கடகடன் வாசிச்சிருங்க. Numbers 11:1, how he punished with fire. Numbers 11:1. And when the people complained that it displeased the Lord, and the Lord heard it, and his anger was kindled, and the fire of the Lord burnt among them, and consumed them that were in the uttermost parts of the camp.
அந்த கேம்ப்ல முதல்ல முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்களே, கிளம்பி மவுண்ட் சீனாயில இருந்து கிளம்பி நடந்து, ஆமா 10வது நாளும் என்னமோ முணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தே ஸ்டார்ட் கிரம்பிளிங். அந்த கிரம்பிள் டைம்ல த ஃபயர் ஆஃப் த லார்ட் இருக்கு அதுல இல்லையா? அதான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு காட் யூசஸ் ஃபயர். சோதோம் கொமரா இருக்கு. there are quite a few examples. 1635 நம்பர் 1635 யாரும் எடுத்திருந்தீங்கன்னா? And அக்கினி there came கர்த்தருடைய சன்னதியில் ம். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. ம். இதுல வந்து ஆரன் அவர்தான் ஹை பிரீஸ்டா இருக்கணுமா அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்ட கோரா குடும்பத்தினர், ரூபன் குடும்பத்தினர், அவங்க எதிர்த்து சும்மா போவாங்க கொஞ்சம் பேர். அந்த 250 பீப்புளை எரிச்சிருச்சு. ஆரனுடைய 2 சன்ஸ் தப்பா போவாங்க, அவங்களையும் தீ தான் பட்சித்து போட்டுச்சுல்ல, ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் பண்ணும் போது. ஸோ தேர் யூ கோ. ஸோ தெர் ஆர் குவைட் அ ஃபியூ பனிஷ்மெண்ட்ஸ் வித் ஃபயர் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பை ஃபயர் இஸ் தேர். ஓகே. அவருடைய காலும் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னு ஒரு தடவை வாசிச்சிடுறீங்களா? ரெவலேஷன் 2:18ல தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஸோ இதுவும் ஒரு 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 வேடிக்கையான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தோணுது இல்லை நமக்கு? வை ஃபீட், வை பிரான்ஸ் ஆர் பிராஸ், அதுவும் சூடு ஏற்றப்பட்ட பிரைட்டா, இங்கிலீஷில் பிரேசன்னு இருக்கும், இல்லாட்டி அந்த இன்னொரு வார்த்தை இருக்கும். அதாவது ஃபர்னஸில் போட்டு அந்த ஹை டெம்பரேச்சரில் ஒரு மெட்டல் கத கத கதன்னு எரியும்ல, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு ஒரு ஷைன், ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரைட்னஸ் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஓகே. அவருடைய கால் எப்படி இருக்கணும், ரொம்ப யுனிக்கான ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப வேடிக்கையான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதுவும் ஜான் பார்த்தது எழுதுறாரு இல்லையா? ரெவலேஷன் 1:15ல இருக்கும் பாருங்க, அது ஜான் பார்த்தது. ரெவலேஷன் 1:15. And his feet like unto fine brass, as if they burned in a furnace. And his voice has sound of many waters. Okay. ஸோ இந்த ரெவலேஷன் 1:15ல இருந்த அதே இதுதான் திரும்ப இந்த லெட்டருக்கும் எழுதப்படுது. ஸோ இந்த பிரான்ஸ் வந்து நான் குயிக்காக ஐ ட்ரை டு டெல் யூ. ஒரு மாதிரி த்ரூ அவுட் த பைபிள் சின் எங்கே இருக்கோ அதை போக்குறதுக்கோ, அதை நீக்கிறதுக்கோ, அதை ஒழிச்சு கட்டுறதுக்கோ, ஸோ அகெயின்ஸ்ட் சின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 வார்த்தையில சொல்லணும்னா சின்னுக்கு எதிர்த்து நிற்கிற இடங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ அந்த இடங்கள்லாம் இந்த பிரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேபர்நாக்கிள் கட்டியிருந்தாங்கல்ல இஸ்ரேல் மக்கள், வனாந்தரத்தில் கட்டுவாங்க. கடவுள் தான் ஃபுல்லாக ஐட்டம் பை ஐட்டம் என்ன சைஸு என்னதுன்னு எண்ணிக்கை, சைஸு, லென்த்து, பிரெத் எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லை, என்ன மெட்டீரியல் எல்லாம். ஸோ அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த ஆர்க்குக்கு தமிழ்ல என்ன? ஓ, திஸ் இஸ் மேக்கிங் நாய்ஸ். கேக்குதா நான் பேசுறது? Okay. The sound was coming. I think it's from this. Okay. So the most holy of holiesல தான் ஆர்க் இருக்கும்ல. ஆர்க்குக்கு தமிழ்ல என்னப்பா? என்ன பெட்டி? Covenant, Testament. உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. Thank you. Okay. So ஆர்க் எதுல செய்யப்பட்டிருந்துச்சு? எந்த மெட்டல்ல? கோல்ட். டாப் வந்து கோல்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. ஓ, அது சாலிட் கோல்டு, ரைட்? ஸோ கோல்டுல செய்யப்பட்டிருக்கும். அந்த மோஸ்ட் உள்ளது. மோஸ்ட் வெளியில இருக்கிறது என்னது? ஒரு ஆல்டர் ஒன்று இருக்கும் தெரியுமா? தீ போட்டு எரிக்கிற ஆல்டர். அது என்ன மெட்டீரியல்? அது பிரான்ஸ்.
Okay, and the altar. That is in this bronze color. This is dealing with sin. Correct தானா? ஏன்னா இது சின்னுக்காக கொடுக்கப்படுற burnt offering போடுற ஒரு இடம் தான் இந்த altar. Right? So இந்த altar is made with bronze. அதே மாதிரி தூபம் காட்டுற ஜபங்கள் அதெல்லாம் அது பிரான்ஸ். அந்த அவங்க கழுவி எல்லாம் பண்றதுக்கு செய்யற தண்ணி தொட்டி பிரான்ஸ். ஸோ இது எல்லாமே சின்னுக்காக சின்ன எதிர்த்து அகெயின்ஸ்ட் சின் செய்யற காரியங்கள் இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து டேபர்னாக்கிளா இருக்கட்டும், சாலமனோட டெம்பிளா இருக்கட்டும், இட் இஸ் த சேம் சிச்சுவேஷன். பிரான்ஸ் வந்து sin against sin இருக்கிற காரியங்கள்ல it is being used. Okay, now in fact Solomon-உடைய இதுல it is so high, the bronze உடைய usage so high. ஒரு இடத்துல அந்த ஒரு வார் வந்து அவருடைய பிரான்ஸை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் பண்ணிருக்கு ஜெரமாயால. அவ்வளோ பிரான்ஸ் கணக்கு வெயிட் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சான். ஸோ பிரான்ஸ் யூஸ்வலா கடலுடைய டெம்பிள்ஸ்ல சின்னுக்கு எதிர்த்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல இருந்துச்சு. எங்கெல்லாம் சின் தாண்டி ஹோலியா போகுதோ அதெல்லாம் மேட் இன் கோல்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர். ஸோ another nice example for bronze is the bronze snake. You remember this, right? அந்த பாம்பு வரும் ஒரு தடவை ஈடோமை தாண்டி மோசஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது லாங் வாக்கா போயிடும். ஈடோம்காரங்க வழி விட மாட்டாங்க கிங்ஸ் ஹைவேல போறதுக்கு. ஸோ சுத்தி போக சொல்லிடுவாங்க. சுத்தி போகணுமேன்னு இதுங்க முணங்க ஆரம்பிச்சிருவாங்க. முணங்கின உடனே தெர் இஸ் ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ், ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் கடிச்சு நிறைய பேர் சாவாங்க. அப்போ அதுக்கு நிவர்த்தி, how to come out of it, God will give ஒரு மோசேட்ட ஒரு பிரான்ஸ் ஸ்னேக் தான் பண்ண சொல்வார். அதுவும் அந்த பிரேசன் ஸ்னேக்னு இருக்கும், அதாவது ஷைனி பிரான்ஸ், ஆல் ரிலேட்டட் டு திஸ் சின் ஒன்லி, விச் இஸ் ஆன் த ஆன் அ போல் செய்ய சொல்வார் இல்லையா. யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்வு உண்டு, அவங்க சாக மாட்டாங்க. சேம் லைக் மற்ற எல்லா பனிஷ்மெண்ட்ஸுக்கும் ஜெபம் பண்ண உடனே கடவுள் நிறுத்துவார். தீ பிடிக்குதோ என்ன கஷ்டம் வந்தாலும், வாட் எவர் பிளேக் மாதிரி பனிஷ்மெண்ட் வந்தாலும், when they repent and turn, இது ஒன்று தான் God gives an option to them. யார் நம்பிக்கையோட திரும்பி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். எப்படி பாஸ் ஓவர் லேம்ப் அந்த ரத்தம் பூசினாங்க கதவுக்கு மேலே, அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அதே மாதிரி இதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். சும்மா பார்த்தா போதும், அந்த போல பார்த்தா சகமாயிடும் அப்படின்வாங்க. அதுதான் ஜீசஸ் சொல்லுவார் இல்லை, இதே மாதிரி. ஸோ அதில் என்ன, இந்த பாம்பு எதை குறிக்குது? இட் இஸ் அகெயின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சின். ஸோ சிலுவையில் செத்தது சாத்தான் இல்லை, சாத்தானுடைய டிசீவ்ல ஏமாந்து போய் செய்த பாவம்தான் அன்னைக்கு செத்துது, ரைட்? பாவத்தின் விளைவு மரணம், அதை உடைச்சது ரிசரக்ஷன், ரைட்? ஸோ அன்னைக்கு செத்தது அந்த சின், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் தேர். அங்கேயும் அந்த சின்னுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ நவ் திங்க் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் இமேஜ், ஐஸ் அண்ட் லெக்ஸில் ரெண்டுமே ஜட்ஜ்மெண்டலாக இருக்கு. ஆர் வி கிளியர்? அது சொல்றது தான் வரேன், அது சொல்றது நான் வரல, அதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ். ஸோ இந்த தயட்டிரா சர்ச் இவ்வளோ கரப்டா இருக்கும் போது இந்த ஜட்ஜிங் ஜீசஸ் வராரு. when evil is within the church, when church is accepting wrong teachings or wrong leaders, he will judge. That is what he is telling. Okay, he will come as the judge. என்னெல்லாம் ஜட்ஜ் பண்றாரு? தாட்ல இருந்து ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றதுக்கு வராரு. பனிஷும் பண்ணுவார்.
சேவிங் கிடையாது இல்லையா? அப்போ ராப்சர் கிடையாது. கிரேட் ட்ரிபுலேஷன் தான் உண்டு. மரணம் உண்டு இல்லை? ஜெசபலுடைய பிள்ளைகளுக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு they are punished by even death. இந்த டெத்து சாதாரண மரணம் கிடையாது இல்லை? இது அந்த பெர்மனன்ட் மரணம், இட்டர்னல் டெத். த செகண்ட் டெத்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த டெத்து இஸ் த பனிஷ்மெண்ட். இதில் நோட் பண்ணுங்க, he is powerful enough, he has authority, he has controlன்றது நல்லா தெரியும். எதை வச்சு பாருங்க, வசனங்கள் நோட் பண்ணிக்கோங்க. he has the authority to allow burden. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு இனிமேல் பேர்டன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ பேர்டன்கள், பர்சிக்யூஷன்ஸ், கஷ்டங்கள் இவருடைய பெர்மிஷன்ல தான் நடக்குது இல்ல? சாத்தானுடைய கூட்டம் மற்ற நம்ம பிலீவர்ஸையோ ஜீசஸ் ஃபாலோவர்ஸையோ கஷ்டப்படுத்துறது, இட் இஸ் அண்டர் ஹிஸ் பெர்மிஷன். அவருடைய பெர்மிஷன் இல்லாம நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. ரைட்? ஓகே, ஸோ தட் இஸ் வெரி கிளியர். he has the authority to do that. ஓகே, அதே மாதிரி ரிப்பென்ட் பண்றதுக்கு அவர் கிரேஸும் தராரு. அவரால் மட்டும்தான் அந்த கிரேஸ் கொடுக்க முடியும். கரெக்ட்? ஐ வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா டைம், ஐ வில் வெயிட், ஐ எம் அலோவிங் யூ, ஐ எம் டெல்லிங் யூ, இது வார்னிங், நவ் ரிப்பென்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈவில் ப்ராஃபிட்டஸ்க்கும் சொல்றாரு, ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்றாரு. he has amazing grace to give people time, right? And if you notice, he is in control of time. அதனால தானே டைம் கொடுக்க முடியுது அவருக்கு. அவர் பியாண்ட் கிடையாது. அவரால் டைம் கொடுத்து, டைம் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், he is the head of the church. அவர் தான் பாஸ் ஆஃப் த சர்ச், அவர் தான் தலை இல்லையா? அவர் தான் we are the body of the church. அவர் சொல்றதை நம்ம செய்யணும். ரைட்? அவர் இஷ்டப்படுறதை நம்ம செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணுன்றது ஒரு கட்டாயம். அது இல்லாம போனா that's what will happen. Great tribulation and death will be the result. ஏன்னா அவர் நமக்கு சொல்றாரு, எல்லா சர்ச்சுக்கும் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் அது. எல்லாருக்கும் ரிப்பென்ட் பண்றதுக்கு டைம் தராரு. உண்மையான பிலீவர்ஸுக்கு ஹோல்ட் ஃபாஸ்ட்டும் சொல்றாரு இல்ல? விட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படின்றது பாயிண்ட்டையும் he is telling. ரைட்? ஸோ சம் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இன் தயட்டிரா சொல்லி முடிச்சிடுறேன் இன்னைக்கு. சன் ஆஃப் காட் ஒன்று வருது இல்லை? ரெவலேஷன் 2:18 சன் ஆஃப் காட்னு இருக்கும். சன் ஆஃப் காட் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். ரைட்? ரொம்ப ஒரு காமன்லி யூஸ்ட் பாயிண்ட். But it comes in Revelation only one time, and that is for this church. Okay, his title says Son of God. Okay, and the great tribulation முன்னால எப்ப சொல்லப்பட்டதுன்னா Jesus only told. He only told second coming பத்தி. அவர் first comingல இருக்கும் போது disciples கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த great tribulation. அது இப்போ gets repeated second time. It gets repeated. Okay, இதுக்கப்புறம் வரும், நிறைய வரும். ஆஃப்கோர்ஸ் அவருடைய செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்கு, நான் திரும்பி வரேன் அப்படின்றதையும் முதல்ல சொல்றது இந்த இடத்துல தான். verse 25 சொல்றாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங்ன்ற பாயிண்ட் he is telling. ஓகே, அது வாசிக்கிறீங்களா? verse 25. உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். நான் வரும் அளவும். ஸோ he is coming. அதை நம்ம இந்த 7 சர்ச் வாசிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம்ல, இதான் இப்போ தயட்டிரா தான் சென்டர் சர்ச். இதுக்கு முன்னால 3 சர்ச் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் 3 சர்ச் இருக்கு. ஸோ தயட்டிரா ஒரு மாதிரி சென்டர் சர்ச் மாதிரி. அந்த சர்ச்ல இருந்து செகண்ட் கம்மிங் சொல்லி, இன்ட்ரெஸ்டிங்லி இதுக்கப்புறம் வரப்போற எல்லா சர்ச்லயும் செகண்ட் கம்மிங் பத்தி மென்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள சர்ச்ல மென்ஷன் பண்ணல, ஜீசஸ் அதை பத்தி பேசல. ஸோ டில் திஸ் it is there. Okay, right? So this is the 7 churches. Thyatira the center church. Sardis the next. We will talk about, take Sardis next time when we meet. Okay, we finished 4 churches. Okay, any thoughts to share? இல்லன்னா ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா?
ஜெனி ஜெபம் பண்றியா ஜெனி? ஓகேடா. எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே அப்பா, இந்த வேலையிலும் கூட சுவாமி நீர் எங்களோடு கூட பேசினபடியால் நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, உடைய சத்தியங்களை தகப்பனே ஆவியானவரே மகளுக்கு ஏசப்பா அது கிளியராக ஏசப்பா நீ எக்ஸ்பிளைன் பண்ண கொடுத்த கிருபைக்காக நன்றி, கோடி நன்றி தகப்பனே. ஆவியானவரே இந்த மெய்யான சத்தியத்தை ராஜா ஒவ்வொருத்தரும் அந்த அறிந்து கொள்ளவும் ஏசப்பா, அதை உள்வாங்கி கொள்ளவும் ராஜா அப்பா. ஒவ்வொரு சபையும் சுவாமி அப்பா அது எப்படியா ஏசப்பா வாழ்ந்திருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்கன்ற காரியங்களே சுவாமி ஆவியானவரே கற்றுக் கொடுத்தபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், இன்றும் நீர் வாசமா இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே. ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ராஜா, எங்கள் சபையிலையும் தகப்பனே ஆவியானவரே நீர் ஜீவனுள்ள தேவனாய் வாசமா இருக்கிறீங்க தகப்பனே. ஆவியானவரே நம்மளோட கருத்துல கொடுக்குறோம் சுவாமி. மகளை ஆசீர்வதிங்கப்பா ஆவியானவரே. இன்னும் ஏசப்பா இன்னும் ராஜா ஆவியானவரே வல்லமையுள்ள கிருபையினால பிள்ளைய நீங்க நிரப்புங்கப்பா. இன்னும் அதிகமான பேருக்கு பிரயோஜனப்பட கிருபை செய்யுங்கப்பா. குடும்பத்தை அண்ணனை கரத்துல கொடுக்குற சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஏசப்பா. கூட இருங்க தகப்பனே அப்ப. இன்னும் ராஜா அநேகருக்கு நீங்க யூஸ்ஃபுல்லாக வைங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தைகள் ராஜா பிரயோஜனமாக ஏசப்பா, இந்த மண்ணா ஏசப்பா எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த என் தேவன் நீங்க பிரயோஜனப்படுத்துறபடிகளை துதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. Thank you, Jenny. Thank you.